சத்து மாவில் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சீடை பண்ணி தரப்போகிறேன். இது வீட்டு மாவு தாங்க. 21 பொருள் போட்டிருக்கேன். கம்பு, கேழ்வரகு, கோதுமை, சகப்பு அரிசி, சோளம், பாதாமை, முந்திரி, பச்சை பருப்பு, எல்லாம் ஒரு 11 மக்காச்சோளம் கூட போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கம்பு எல்லாமே போட்டு ஒரு 21 பொருள் இதில் அரைச்சி நாங்கள் காலைல கஞ்சி குடிப்போங்க. குழந்தைங்களுக்கும் பாலில் கஞ்சி பண்ணி ஒரு டம்ளர் கொடுப்போம். அந்த சத்து மாவில் தான் இப்போ நான் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக சீடை பண்ண போகிறேன். கேட்டிருக்காங்க, அது இப்போ பண்ணலான்னு இருக்குங்க. பார்க்கலாம். இப்போ மாதிரி இந்த பவுலில் ஒரு பவுல் இந்த சத்து மாவு எடுத்துருக்கேங்க. அதில் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் சோயா பீன்ஸ் கூட கலந்துருக்கேங்க. சோயா பீன்ஸு, அப்புறம் மொச்சை, அப்புறம் வந்து கொண்டைக்கடலை எல்லாமே இதில் கலந்து தாங்க நாங்கள் அரைப்போம் வறுத்து. அந்த மாவு தாங்க இது. இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். 1/2 கப்பு மாவு எடுத்துட்டேங்க. இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எள் எடுத்துக்கணுங்க, கருப்பு எள். அதுவும் இந்த மாவில் போட்டுக்கலாம். நீங்களும் இதேமாரி வீட்டில் அரைங்க. உடச்ச கடலை, சம்பா கோதுமை இதெல்லாமே போட்டு அரைங்க. கடையில் பாக்கெட் விற்கும், அது நல்லாவே இருக்காதுங்க. நம்மளே அது தனி போட்டு வாங்கி அரைச்சா, நம்ம சத்து மாவு வறுத்து போட்டு அரைச்சா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம கஞ்சி பண்ணி குடித்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இது காலைல ஸ்கூலுக்கு இது தாங்க நாங்கள் கஞ்சி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த மாவை 3/4 கிலோ நாட்டு சக்கரைங்க, அந்த நாட்டு சர்க்கரையும் அதில் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு அதையும் போட்டுக்கலாங்க. உப்பும் போடக்கூடாது. உப்பு லைட்டாக, நம்மளுக்கு சர்க்கரை எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதனால் லைட்டாக போட்டுட்டு இந்த 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை அதிலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த நாட்டு சர்க்கரை, இந்த எள் எல்லாமே இதில் போட்டாச்சு. திட்டமாக அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக அதை பிசைஞ்சுக்கலாங்க. பச்சைக்கல் வச்சுருக்கியா 2 டீஸ்பூனு, அதையும் வந்து 1 பாதிமா, ஏற்கனவே நம்ம மாவில் தான் போட்டு அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இது 1 பாதிமா இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அரை அரைச்சின்னு வரலாங்க. இதை மாதிரி 1 பாதிமா இருந்தால் போதுங்க. அதை மாந்தி அதில் கொட்டிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இதை நம்ம சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சிடுறேங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதை சின்னதாக நான் உருட்டிக்கின்னு வந்துடுறேங்க. இதை பார்க்கலாம். இடையில ஃபோன் வந்துச்சுங்க, கட் ஆகிட்டு இருக்கோம். கடாய் வச்சுட்டேங்க. எண்ணெய் சூடாகின்னு இருக்கட்டும். அதுங்காடியே நம்ம இந்த உருண்டையை பிடிச்சிக்கலாம். இப்போது உருண்டையை வந்து இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம பிடிச்சிக்கலாங்க. அப்போ தான் இந்த சீடை போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் இல்லாத, ரொம்ப பெரிய சைஸ் இல்லாத ஒரு கோலி குண்டு சைஸுக்கு மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இல்லைங்களா உருண்டை, அது ஒன்றா நம்ம போடலாங்க. இந்த சீடையை ஒன்றா போடணுங்க. ரொம்ப அனல் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாதுங்க, ஒரு மீடியமாக தான் வைக்கணும். இந்த மாவை நம்மளே எல்லா பொருளையும் வாங்கி போட்டு நம்மளே அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் பச்சையாக அரைக்கக்கூடாது, நம்ம வறுத்து தான் எல்லா பொருளையுமே வறுத்து தான் அரைக்கணும். அதேமாரி பச்சை பருப்பு வந்து தோலோடு தாங்க வாங்கணும். தோலோடு வாங்கி தான் வறுத்து போடணும். பச்சையாக இருக்குது இல்லைங்களா, அதை தான் வாங்கணும், உடச்சிது வாங்கக்கூடாது. இப்போ அது வந்து போட்டிருக்கேங்க. அது கொஞ்ச நேரம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பேட்சை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவெல்லாம் வறுத்துது தானேங்க, எல்லா பொருளுமே வறுத்து தானே நம்ம அரைக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், அது கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம திருப்பி விட்டுருக்குறோம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டங்க. கொஞ்சம் ப்ரௌனாக வரணுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அனல் வந்து நம்ம பொறுமையாகவே வைக்கணுங்க. நம்ம வறுத்த மாவாக இருந்தாலும் பொறுமையாக சும்மாவும் நம்ம இதை கலரி விடக்கூடாதுங்க. மீடியமான அனல் வச்சு தான் இதை நம்ம பண்ணி எடுக்கணும். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது நம்ம வீட்டில் அரைச்ச மாவுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவுலேயே
நம்ம முறுக்கு கூட பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு முறுக்கு பண்ணி கொடுக்கலாம், தட்டை பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே இந்த சத்து மாவில் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம எடுக்கலாங்க. இதை மாதிரி இருக்கணும். ஆனால் உண்டியை வந்து நல்லா உருட்டி போடுங்க, இல்லைன்னா வெடிப்பு வந்துடும். விட்டு வந்தாங்கன்னா பசங்களுக்கு கொடுத்தாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை இதுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க.